வணக்கம். இந்த 12 கொள்கைகளையும் ஒரு சிறந்த விளக்கக்காட்சிக்காக பிரசன்டேஷன் எளிய மற்றும் சக்திவாய்ந்த தமிழ் மொழியில் கீழே காணலாம். தனிமனித மேன்மை மற்றும் சுதந்திரம் சாவரன்டி மற்றும் ஃப்ரீடம். 1. சுய இறையாண்மை செல்ஃப் சாவரன்டி. தனது அடையாளம் சொத்துக்கள் மற்றும் தரவுகள் மீது முழுமையான அதிகாரத்தை வைத்திருப்பது. மாற்றொருவர் அல்லது ஒரு நிறுவனம் உங்களை கட்டுப்படுத்தாமல் உங்களுக்கு நீங்களே தலைவனாக இருப்பதாகும். 2. தேர்வு செய்யும் சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். வாழ்க்கையிலோ அல்லது வணிகத்திலோ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கும் உரிமை. பல வாய்ப்புகளில் உங்களுக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். 3. தனிப்பட்ட பொறுப்பு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வெற்றி மற்றும் தோல்விகளுக்கு நீங்களே முழு பொறுப்பேற்பது. மற்றவர்களை குறை சொல்லாமல் உங்கள் செயல்களின் விளைவுகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம். 4. இயற்கையோடு இணைந்த வாழ்வு ஹார்மனி வித் நேச்சர். இயற்கையின் விதிகளை மதிக்கத் தெரிந்து கொள்வது. நாம் உருவாக்கும் வளர்ச்சி அல்லது வணிகம் சுற்றுச்சூழலைச் சிதைக்காமல் இயற்கையோடு இயைந்து இருக்க வேண்டும். செயல்பாட்டு முறைகள் டைனாமிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன். 5. ஆற்றல் ஓட்டம் ஃப்ளோ ஆஃப் ஃபோர்ஸ். எதிர்ப்புகளுடன் போராடாமல் சரியான வாய்ப்புகளின் திசையில் உங்கள் ஆற்றலைச் செலுத்துவது. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப வேகமாகவும் லாவகமாகவும் செயல்படுவது. 6. பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன். அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்திருக்காமல் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவது. இது வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உருவாக்குகிறது. 7. நோக்கத்துடன் கூடிய கண்டுபிடிப்பு இன்னோவேஷன் வித் பர்பஸ். வெறும் மாற்றத்திற்காக மட்டும் புதிய விஷயங்களைச் செய்யாமல் ஒரு தெளிவான லட்சியத்துடன் அல்லது ஒரு சமூக பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது. 8. அறநெறி சார்ந்த செல்வம் ஈட்டுதல் எத்திக்கல் வெல்த் கிரியேஷன். நேர்மையான வழியில் செல்வம் சேர்ப்பது. பிறருக்கு பயனுள்ள மதிப்பை கொடுப்பதன் மூலமாக நேர்மையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியை அடைவது. தாக்கம் மற்றும் பரிணாமம் இம்பாக்ட் மற்றும் எவல்யூஷன். 9. சமூக வலுவூட்டல் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட். தனிமனிதனாக மட்டும் வளராமல் உங்களை சார்ந்திருக்கும் சமூகத்தையும் குழுவையும் உயர்த்துவது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே நிலையான வெற்றியை தரும். 10. தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி கண்டினியூவஸ் எவல்யூஷன். காலத்திற்கு ஏற்ப தொடர்ந்து உங்களை மாற்றிக்கொள்வது மற்றும் மேம்படுத்திக் கொள்வது. கற்றலை நிறுத்தாமல் புதுப்பித்துக் கொண்டே இருப்பது. 11. மனநிலை மேலாண்மை மைண்ட்செட் மாஸ்டரி. வெற்றிக்கு தேவையான மனவலிமை மற்றும் நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக் கொள்வது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவான முடிவெடுக்கும் ஆற்றலை பெறுவது. 12. நிலைத்த புகழை உருவாக்குதல் லெகசி பில்டிங். உங்களுக்கு பின்பும் அடுத்த தலைமுறைக்கு பயன் தரக்கூடிய ஒரு அமைப்பையோ அல்லது நற்பெயரையோ விட்டுச் செல்வது. நன்றி.